வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகேவலின் காதல் அசுரனே. பாகங்கள் 65, 66 மற்றும் 67. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. சிறிது நேரத்திலேயே இந்தர் கிளம்பி தயாராகி கீழே வர அவனுக்காக காத்து கொண்டிருந்த அனாதி வேகமாக எழுந்து நின்றாள். ஆனால் அவனோ அவளை கண்டும் காணாதது போல் வெளியேற தன்னிடம் பேசாமல் கூட செல்லும் அவனை கண்டு மனதிற்குள் வலித்தாலும் இதுவும் அவனிடம் பதிலுக்கு பேச முடியாமல் அமைதியாக அவன் பின்னே நடந்தாள் அனாதிகா. இருவரும் மருத்துவமனைக்கு சென்று சிறிது நேரம் மருத்துவரின் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்க உள்ளே அவர்களை அழைத்த மருத்துவர் இந்தருக்கு எடுக்க வேண்டிய டெஸ்டுகளை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார். அதன் பின்பு அனைத்து டெஸ்டுகளும் எடுக்கப்பட்டுவிட அங்கு வெளியே போடப்பட்டிருந்த நாற்காலியில் 2 பேரும் அமர்ந்திருந்தனர். அனாதியின் முகம் பதட்டமாக இருக்க மனதுக்குள் 1000 முறை கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தால் எதுவும் தவறாக நடந்துவிடக்கூடாது என்று. ஆனால் இந்தரோ அதற்கு நேர்மாறாக எதுவும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் கூலாக மொபைலை பார்த்து கொண்டிருக்க அவனின் செயலில் கோபம்தான் வந்தது அனாதிக்கு. இவருக்காக நான் இங்கே பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இவர் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எப்படி உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாரு என்று மனதுக்குள்ளேயே அவனை திட்டிக் கொண்டவள் மீண்டும் இறைவனிடம் வேண்டுகோளை விடுக்க ஆரம்பிக்க சிறிது நேரத்தில் மருத்துவர் இருவரையும் உள்ளே அழைத்தவர் இந்தரின் டெஸ்ட் ரிசல்ட் பேப்பரை எடுத்து படித்து பார்த்துவிட்டு தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு இருவரிடமும் பேச ஆரம்பித்தார். அனாதி, இவருக்கு கேன்சர் இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நம்ம நினச்சா கூட பிரச்சனையை சரி பண்ணிடலாம். முதல்ல இவருக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 8 சிட்டிங் போகும். அதன் பிறகு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் கேன்சர் செல்ஸ் லங்ஸில் இருந்து ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால் நம்ம நல்லபடியாக அந்த சிகிச்சையை செய்ய முடியும் என்று அவர் கூற அதை கேட்டு நிம்மதி அடைந்தாள் பெண்ணவள். டாக்டர், இதனால் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை தானே என்று அவள் மீண்டும் கேட்க, பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ரேடியேஷன் கொடுக்கறது அந்த செல்களை அழிக்கிறதுக்கு தான். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இந்தரை அட்மிட் பண்ணிவிடு, நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று அந்த மருத்துவர் கூற, வாட், இன்னைக்கே வா? சான்ஸே இல்லை. எனக்கு முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாம் இருக்குது. என்னால் எப்படி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக முடியும்? எனக்கு கண்டிப்பாக 1 மாதமாவது டைம் தேவைப்படுது. அது வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க என்று இந்தர் சத்தமாக கூற அவன் கூறியதை கேட்டு அவனை திட்டத் தொடங்கினார் மருத்துவர். மிஸ்டர் இந்தர், உங்களுக்காக உங்கள் மனைவி இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த பிரச்சனையை உடனே சரி பண்ண முடியும். நீங்கள் நாளை தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக மாறிடும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, ஸோ வாட், நான் உயிர் வாழணும்னு நானே முதல்ல நினைக்கல. என் மனைவி தான் அதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது என்று அவன் சாதாரணமாக கூற, அவர் இன்னைக்கே அட்மிட் ஆகிறார் டாக்டர். நீங்கள் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அவனை முறைத்து கொண்டே அனாதி கூற, ஷன்வி என்று பற்களை கடித்தான் இந்திரஜித். வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? உங்களுக்காக நான் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கையில் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் நான் கடத்திக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒழுங்கு மரியாதையாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைங்க, இல்லை நடக்கிறதே வேற என்று கூறியவள் மருத்துவரிடம் நன்றி கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேற, இவளோட ஒரே ரோதனையாக போச்சு என்று மனதுக்குள் அவளை திட்டிக்கொண்டே வெளியே வந்தான் இந்தர். அவர்களின் வருகைக்காக ராஹித் வெளியே காத்து கொண்டிருக்க, ஓ சாரும் இங்கே தான் இருக்கீங்களா என்று நக்கலாக அவனை பார்த்து இந்திரஜித் கேட்க திருத்திருவன முடித்தான் ராஹித்யா. ஆனால் அனாதி இந்தரை கொஞ்சமும் கண்டு கொள்ளாதவள், அண்ணா, இவரை இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் இவர் கூட இருங்க. நான் வீட்டுக்கு போய் இவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். இவரை எங்கேயும் போக விட்டுறாதீங்கண்ணா. அப்படி விட்டீங்க கண்டிப்பாக இவர் இங்கேருந்து ஓடிடுவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் இவரை இங்கே வர வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு இவர் கூடவே இருங்க என்று அனாதி கூற, என்னை பார்த்தா உனக்கு ஓடி போகிற மாதிரி தெரியுதா என்று இந்தர் அவரிடம் எகிரி கொண்டு செல்ல அவனை திரும்பி முறைத்தவள், ஐயா சாமி,
உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கே எனக்கு உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தெம்பே இல்லை. அவ்வளவு நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு என்னை இப்படி சாகடிக்காதீங்க. எனக்கு கொடுத்த சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இருங்க என்று அவள் கூற, சும்மா சத்தியம் சத்தியம்னு அதையே சொல்லிட்டு இருக்காதடி, அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது என்று அவளிடம் இந்தர் எரிந்து விழுக, அந்த ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டு தானே உங்களை அடக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா எப்போவோ என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்களே என்று அனாதி குத்தலாக கூற, என்னது நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேனா என்று அவளிடம் மீண்டும் எகிரி கொண்டு சென்றான் இந்தர். அவனை தடுத்த ராஹித், தயவு செஞ்சு அமைதியாக இருடா, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாதவனு யாராவது சொல்லுவாங்களா, இப்படி என்னமோ சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வா என்று அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு ராஹித்யா நகர அனாதி அவனை முறைத்து கொண்டு அங்கிருந்து தன் பயணத்தை தொடங்கினாள் தன் வீட்டை நோக்கி. வீட்டிற்குள் நுழைந்த அனாதி வேக வேகமாக தங்கள் அறைக்கு சென்று இந்தருக்கு தேவையான உடைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தவள் கீழே பாட்டி கத்தும் சத்தம் கேட்டு பதறி அடித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தவள் அங்கு பாட்டி கிடந்த நிலையை கண்டு அதிர்ந்து போனாள். கண்ணாடி டீப்பாயில் மோதி பாட்டி மயங்கிய நிலையில் இருக்க அவர் முன்பு ஆங்காரமாய் நின்று இருந்தாள் ஜெயந்தி. ஐயோ பாட்டி என்று கத்திக்கொண்டே அனாதி அவர் அருகே ஓட அவள் தலைமுடியை இருக்க பிடித்த ஜெயந்தி, ஏண்டி திமிரு பிடிச்ச கழுத, இவ்வளவு நாள் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த, இனி உன்னால் அப்படி ஆட முடியாதுடி, இன்னையோட உன் கதை முடிஞ்சுது என்று அவள் தலைமுடியை இறுக பிடித்து கொண்டு வன்மமாய் ஜெயந்தி கத்த, அத்தை விடுங்க, தலை வலிக்குது, ப்ளீஸ் என்னை விடுங்க அத்தை என்று வலியில் கதறி துடித்தாள் பெண்ணவள். ஆனால் அவளின் அழுகையெல்லாம் அந்த அரக்கியின் மனதை கரைக்கவில்லை. இங்கே பாருமா, 1000 இருந்தாலும் அவள் எனக்கு பொண்டாட்டியாக வரப்போறவ, அவள் இப்படி நீ அழுக வச்சுன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் என்று வாயெல்லாம் பல்லாக இழித்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் அந்த கிழவன். அவன்தான் அன்று அனாதியை திருமணம் செய்ய இருந்தவன். அவன் இப்பொழுது திரும்பவும் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்டு பயந்து போன அனாதி அங்கிருந்து ஓட முற்பட அவளை ஒரே தள்ளாக கீழே தள்ளி இருந்தாள் ஜெயந்தி. அதில் அம்மா என்ற கதறலுடன் அவள் கீழே விழ செல்லும் முன்பு அவளை தாங்கி பிடித்து இருந்தாள் விக்ருதா. அனாதியை அவள் பிடித்து நிற்க வைத்தவள், அத்தை என்ன பண்றீங்க, எதுக்கு இவ்வளோ மோசமாக இப்படி நடந்துக்கிறீங்க என்று ஜெயந்தியிடம் எகிரி கொண்டு செல்ல, என்னடி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற, என்ன அவ பக்கம் தாவிட்டியா என்றால் வன்மமாக ஜெயந்தி. நீங்க தான் அதை தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கிழமை முதல்ல எதுக்கு இங்கே வந்திருக்கான், முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க என்று விக்ருதா கத்த, அதற்குள் இவர்கள் சத்தம் கேட்டு ரீஷ்மா வெளியே வந்து விட்டாள். வெளியே வந்தவள் விக்ருதாவின் அணைப்பில் அழுது கொண்டிருந்த அனாதியை கண்டு குழம்பிய வண்ணம் தன் தாயை நோக்க அவள் அருகே நின்று இருந்த கிழவனை கண்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள். அவளுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. தன் தாய் அனாதியை இந்த கிழவனிடம் விற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை இங்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்று. அதில் வேகமாக இந்தருக்கு அவள் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்த அவள் அழைப்பை ஏற்ற ராஹித்யாவோ, ஹலோ யாரு என்றான் தன் கண்ணீர் குரலில். இந்தரின் தொலைபேசி இப்பொழுது ராஹித்யாவிடம்தான் இருந்தது. அதனால்தான் அவன் அழைப்பை ஏற்று பேசினான். அவன் குரலை வைத்து அவனை உணர்ந்து கொண்டவள், ராஹித் என்றாள் அழுகையுடன். ராஹித்யாவிற்கு பேசுவது ரீஷ்மாதான் என்று புரிந்துவிட அவள் அழுகையில் பதறியவன், என்னாச்சு ரீஷ்மா, எதுக்கு அழுவுற, என்ன பிரச்சனை என்று பதட்டத்துடன் கேட்க, இங்கே அம்மா அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் இங்கே வாங்கலை என்று அவள் அழுகையுடன் கூற, என்ன சொல்கிற நீ, யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உன் அம்மா, எது சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்று என்று ராஹித்யா சற்று கோபமாக உரைக்க, அதாங்க அன்னைக்கு ஒரு ஆளை அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா ட்ரை பண்ணாங்களே, அன்னைக்கு கூட தான் இந்தர் அண்ணி அந்த மண்டபத்தில் வந்து காப்பாற்றினார்ல, அந்த ஆள் தான் திருப்பி வந்திருக்கான், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வாங்க, அம்மா வேற அண்ணியை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, பெரிய அண்ணி எவ்வளோ தொடுத்தா அவங்களால அனாதி அண்ணியை காப்பாற்ற முடியல, நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் ப்ளீஸ் என்று அழுகையுடன் அவள் கத்திக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் கன்னத்தில் ஓங்கி அறிந்திருந்தாள் ஜெயந்தி. தன் மகள் மறைந்திருந்து பேசிக்கொண்டிருப்பதை கண்டவள் அவளை தன் மகள் என்றும் பாராமல் அறைந்து கீழே தள்ளிவிட்டு, ஏண்டி
என் வயிற்றுல பிறந்த நீ எனக்கு எதிராக வேலை பார்க்குறியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி என்று அருகில் இருந்த கட்டையை எடுத்து தன் பெற்ற மகள் என்றும் பாராமல் அடித்து துவைத்து விட்டாள் ஜெயந்தி என்னும் கொடுமைக்காரி. ரீஷ்மாவின் அலறல் சத்தத்தில் ராகித்யாவிற்கு இதயமே நின்று துடித்தது. ரீஷ்மா, ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா ரீஷ்மா என்று எதிர்ப்புறம் ராகித்யா கத்த எந்த பதிலும் வராமல் போகவே அவனுக்கு தலையே வெடித்து விடுவது போல் ஆகியது. இப்பொழுது இந்த விஷயத்தை இந்தரிடம் கூறலாமா வேண்டாமா என்று தெரியாமல் அவன் திணறிக்கொண்டே நின்று இருந்தான், இருதலை கொல்லி எறும்பாக. இங்கு விக்ருதாவை கீழே தள்ளிவிட்ட ஜெயந்தி அனாதையின் கழுத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த கிழவன் அருகே சென்றவள், இந்தா, இவ தானே உனக்கு வேணும், எனக்கு தேவையான பணத்தை என் கையில் கொடுத்துட்டு இவளை எடுத்துகிட்டு போ. அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த இந்தரால் என்னை எதுவும் பண்ண முடியாது என்று அவள் கூற, அத்தை, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக என் மேலே உங்களுக்கு இவ்வளவு வஞ்சம் என்று அவள் அழுகையுடன் கேட்க அவளை ஓங்கி அறைந்த ஜெயந்தி, ஏண்டி, உன்னை இவனுக்கு விற்கணுங்கிறதுக்காக நான் பெத்த புள்ளையவே லாரியை விட்டு அடித்து கொன்னபடி நான் இப்போ என் கண்ணு முன்னாடி நீ இருக்கும்போது உன்னை விட்டுடுவேனா? அதான் உன்னை கட்டம் கட்டி தூக்கிட்டேன் என்று அரைக்கி போல் கண்களை உருட்டி அவள் சிரித்து ஆங்காரமாக கூற, பார்கவை கொன்றது ஜெயந்தியா என்று அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் அனாதி. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகியவளின் காதல் அசுரனே பாகம் 66. ஏண்டி, உன்னை கோடி கணக்கில் விற்கிறதுக்காக நான் பிளான் போட்டு வச்சிருந்தா நீ என்னடான்னா இங்கே வந்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை விற்கிறதுக்கு தடையாக இருந்ததுனால தான் பெத்த பிள்ளையவே லாரியை விட்டு அடித்து கொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த இந்தர் திரும்பி உன்னோட வாழ்க்கைக்குள்ளே வருவாங்கிறது தான். அவன் மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்திருந்தா எப்போவும் இந்த ஆள்கிட்ட உன்னை விற்றுட்டு நான் கேட்ட பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருப்பேன். எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சொந்தமாக நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி வேற என்னை ஏமாற்றிட்டான். அதை பற்றி நான் விசாரிக்கும் போது தான் உனக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. அது தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளோ வெறி வந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான் அந்த இந்தர். ஆனால் இன்றைக்கி நான் விடுறதா இல்லை. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கானாமே. இதுதான் எனக்கு சரியான நேரம். அதான் உன்னை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னையோடு எனக்கு இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்க போகுது. இந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கின உடனே நான் வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த இந்தராலையும் என்னை நெருங்க முடியாது, வேற எவனாலையும் என்னை ஒன்றும் புடுங்கவும் முடியாது என்று ஜெயந்தி ஆங்காரமாய் கத்த அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள் அனாதி ஆக்ரோஷமாக. அவளின் அடியில் நிலை குலைந்து போன ஜெயந்தி கீழே விழுந்துவிட அங்கிருந்த ஒரு பூச்சாடியை எடுத்து ஜெயந்தியின் மண்டையிலேயே அடித்திருந்தாள் அனாதி. அதில் அம்மா என்ற ஜெயந்தி அலறி கத்த அவள் பயங்கத்தில் ஓங்கி மிதித்த அனாதி, எவ்வளவு தைரியம் இருந்தா பார்கவை கொண்டுட்டு கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருப்ப? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த புள்ளியவே பணத்துக்காக கொள்ற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி என்று மேலும் மேலும் அவள் வயிற்றில் எட்டி உதைத்தவாறு அனாதி ஆக்ரோஷமாய் கத்த அவளின் இந்த அவதாரத்தில் அனைவரும் அதிர்ந்து விட்டனர். எவ்வளவு நாள்தான் அவளும் பொறுத்து போவாள்? பார்கவி கொன்றவள் தன் முன்பு நிற்கும் பொழுது அவளை விடுவதற்கு பெண்ணவளுக்கு விருப்பமில்லை. அதான் வீறு கொண்டு எழுந்து விட்டாள். ஒரு அளவுக்கு மேல் அடி பொறுக்க முடியாமல் அவள் காலை பிடித்து கீழே இழுத்து விட்டாள் ஜெயந்தி. அதில் தடுமாறி கீழே விழுந்த அனாதிக்கு முழங்கையில் நன்றாக அடிபட்டுவிட அவள் வலியில் அலற அதற்குள் விக்ருதா வேகமாக ஓடி வந்து அனாதியை தூக்கும் பொழுது அவள் தலையை பிடித்து சுவற்றில் ஓங்கி முட்டினாள் ஜெயந்தி. அதில் தலையில் ரத்தம் வடிய மயங்கி அவள் விழ ரீஷ்மாவும் ஜெயந்தி அடித்த தாக்கத்தில் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். ஏய், அவங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. மரியாதையா அவங்கள விடு என்று அனாதி ஜெயந்தியை பிடித்து தள்ள அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவள் முடியை இறுக பிடித்த ஜெயந்தி அவளை அந்த கிழவனின் மீது தள்ளிவிட்டாள். அவன் மேல் விழுந்தவுடன் அனாதி புழுவாய் துடித்து அவனிடமிருந்து விலக போராட அவளை தன்னோடு அணைத்து கொண்ட அந்த கிழவனோ, என்ன செல்லம், என்னை இவ்வளோ வருஷம் காக்க வச்சுட்ட? உனக்காக நான் எவ்வளவு ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இங்கே எவனோ ஒருத்த கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு இல்லையா என்று கரைப்படிந்த தன் பல்லை காட்டி இழுத்தவாறு அவன் வினவ அவனை ஆக்ரோஷமாக தள்ளிவிட்டவள்,
என் மேலே உன் விரல் பட்டுச்சு, உன்னை கொன்று புதைச்சிடுவேன் என்றாள் பெண் அரிமாவாய் அவனின் முன்பு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு. அனாதையின் கோபத்தை கண்ட ஜெயந்தியே ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள். இவ்வளவு ஆக்ரோஷம் அவளுக்குள் இருக்கும் என்று ஜெயந்தியை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவளின் மேல் வன்மம் ஏறிக்கொண்டே அவளுக்கு செல்ல அனாதையின் தலையில் ஓங்கி ஒரு இரும்பு ராடால் அடித்திருந்தாள் ஜெயந்தி. அதில் வலியில் தலையை பிடித்து கொண்டு அனாதை கீழே விழுந்துவிட, எவ்வளவு திமிரு உனக்கு, என்னையே அடிக்கிற, உன்னெல்லாம் இதுக்கு மேலே சும்மா விட்டா ரொம்ப தப்பா போயிடும். யோ, இவளை இங்கேயே சீரழிச்சு நாசம் பண்ணு, அதுக்கப்புறம் இவ உன் காலடி தான் விழுந்து கிடக்கணும். இவளுக்கு வேற வழியே இல்லை. இவ தான் ரொம்ப தர்ம பத்தினியாச்சே. ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சிட்டானா அதுக்கப்புறம் அந்த இந்திர திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதனால நீ இப்பவே இவளை நாசம் பண்ணு என்று ஜெயந்தி என்னும் அரக்கி வன்மமாய் கூற, அதை கேட்ட அனாதிக்கு மயக்கத்திலும் உயிர் போனது போல் வலித்தது. கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அவன் என்னை தொடுறதுக்குள்ள என் உயிர் போயிடணும். என் உடம்பு தொடுறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கேன். அது என் புருஷன் இந்தர் மட்டும்தான். இவன் தொடுறதுக்குள்ள நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. என்னை கொன்னிடு கடவுளே என்று மனதுக்குள் அவள் வேண்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிழவன் அவளை நெருங்கியிருந்தான், காம பார்வை பார்த்து கொண்டே. ஜெயந்தி அங்கிருந்த ஒற்றை நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அங்கு நடக்கும் நிகழ்வுகளை ஈவு இறக்கமின்றி ரசித்து பார்த்து கொண்டிருக்க, அனாதியை நெருங்கிய அந்த கிழவன் அவள் புடவை முந்தானையில் கை வைக்க சென்ற நொடி அவன் கரத்தில் பாய்ந்து சென்றது ஒரு புல்லட். அதில் அலறிக்கொண்டு கிழவன் கீழே விழுந்துவிட, ஜெயந்தியோ அவ்வளவு நேரம் ஆங்காரமாய் அமர்ந்து கொண்டு இருந்தவள் அந்த நிகழ்வை கண்டு பயந்து போனாள். அடுத்த நொடி கோபத்துடன், டேய் யாரா அது என்று கத்திக்கொண்டே அவள் திரும்ப, அங்கு கையில் துப்பாக்கியுடன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கண்கள் சிவக்க வேட்டையாட காத்திருக்கும் சிங்கம் போல் நின்றிருந்த இந்திரஜித்தை கண்டு அதிர்ந்து போனாள். அவனது தோற்றமே அவளுக்கு பயத்தை உருவாக்க, டேய் நீ எப்படிடா இங்க வந்த என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் என்றான் நக்கலான குரலில் இந்திரஜித். அவன் கூறியதை கேட்டு வெகுண்டு எழுந்தவள், டேய் எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவனை அடிச்சு இங்கேயே கொண்டு போதைங்க, இவ்வளவு நாள் இவன் ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு இவன் துடிச்சு சாகணும் என்று அவள் கத்த, உன் ஆளுங்கெல்லாம் செத்து ரொம்ப நேரம் ஆகுது, எங்களையெல்லாம் பார்த்தா அவனுங்க அடிச்சு சாகிற மாதிரியா இருக்கு உனக்கு என்று ராஹித்யா நக்கலாய் கேட்டுக்கொண்டு இந்தரின் பின்னே வந்து நிற்க, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன ஜெயந்திக்கு இப்பொழுது உள்ளுக்குள் மரண பயம் எட்டி பார்க்க துவங்கியது. கையில் இருந்த துப்பாக்கியை சுற்றி கொண்டே ஒவ்வொரு அடியாக அழுத்தமாக ஊன்றி இந்தர் அவளை நெருங்க பயத்தில் விதிவிதித்து நடுங்கி போய் நின்றாள் ஜெயந்தி. சுற்றி முற்றி கண்காணித்துக் கொண்டே வந்த ராஹித்யா ஓரத்தில் ரீஷ்மாவும் விக்ருதாவும் அடிபட்டு விழுந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். ஓடி சென்று அவன் ரீஷ்மாவை தூக்க வேகமாக வீட்டிற்குள் அடுத்ததாக நுழைந்தான் தேஷ்முக். அவனை கண்டு மேலும் அதிர்ந்த ஜெயந்தி, டேய் நீ எப்படா இங்க வந்த என்று அதிர்ச்சியாக அவனிடம் கேட்க, தன் தாயை கண்டு அருவருப்பாக முகம் சுடித்தவன், இன்னைக்கு தான் வந்தேன், ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கிட்டே அதை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு இங்கே வரும்போது இந்தர் சார் என்னை காண்டாக்ட் பண்ணார், நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போங்க நான் வரேன்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது நீ எவ்வளோ பெரிய கேவலமான வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கன்னு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, உங்ககிட்ட பேசுகிறதே பாவம்தான். சார், நீங்கள் ஏதாவது உருப்படியான காரியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த பொம்பளையை அடித்து கொள்ளுங்க, அதுதான் நீங்கள் பண்ணுற ரொம்ப உருப்படியான காரியம் என்று தேஷ்முக் கூற, டேய் என்று கோரமாய் கத்தினாள் ஜெயந்தி. அடச்சி வாய மூடு, உன்னையெல்லாம் அம்மானு சொல்லிக்கவே வெக்கப்படுறேன். ஆமாம், எங்கே உன் புருஷன், அந்த ஆளை காணோம் என்று தேஷ்முக் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, டேய் தேஷ்முக் என்று தலையில் ரத்தம் வடிய படிக்கட்டில் இறங்க முடியாமல் இறங்கி வந்த கருணாகரன் 2 படி இன்னும் மீதம் இருக்கும் பொழுதே தடுக்கி கீழே விழுந்து விட்டார். அவர் நிலை கண்டு பதறிய தேஷ்முக் இப்பொழுது தன் மனைவியிடம் செல்வதா அல்லது தன் தந்தையிடம் செல்வதா என்று திணறி நிற்க, இந்த கொலகார பாவியை கொன்னிடுங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகும். பாவம், என் பிள்ளைய அநியாயமா கொன்னுட்டான், இவையெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சு நான் இவகிட்ட சண்டை போடும்போது என்னையும் தலையில அடிச்சு மயக்கமாக வச்சுட்டா.
இனி இவ செத்தானா கூட நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இவ பொண்டாட்டின்னு இவளுக்கு எந்த சடங்கும் பண்ண மாட்டேன். அதனால இவளை கொன்னுடுங்க தம்பி என்று கருணாகரன் இந்தரிடம் கதறி அழுக அதை கேட்டு துடிதுடித்து போய்விட்டான் தேஷ்முக். தன் தம்பியை தன் தாயாய் கொன்றுவிட்டாள் என்று கேட்கும் பொழுதே அவனுக்கு இதயம் நின்று துடித்தது. இப்படி ஒருவள் உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் என்று நினைத்தவன், சார், இந்த பொம்பளை நீங்க கொல்றீங்களா இல்லை நான் கொல்லட்டுமா என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அட இருங்க மிஸ்டர் தேஷ்முக், நீங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க? என் நண்பனை கொண்டு என் ஷன்வியை அழ வச்சு காயப்படுத்தின அந்த பொம்பளையை நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா என்ன? துடிக்க கொல்ல வேணாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே உங்கள் ஒய்ஃபு, தங்கச்சி, அப்புறம் என் மனைவி 3 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. பாட்டியும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் சொடக்கிட இந்தரின் பாடிகார்ட்ஸ் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்கள் ஜெயந்தியை பிடித்துக்கொள்ள மயக்கத்தில் இருந்த அனாதியை தூக்கிய இந்திரஜித் வெளியே செல்ல அவன் பின்னே மற்றவர்களும் பாட்டி மற்றும் 2 பெண்களை தூக்கி கொண்டு சென்றனர். அனாதியை காரில் படுக்க வைத்தவன் ராஹித்யாவிடம் கண்ணை காட்ட, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ எதுவும் பயப்படாத. முதல்ல இந்த பொம்பளை போய் பாரு, நான் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு அவனிடமிருந்து விடைபெற அவர்கள் செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்தவன் அவர்கள் கார் சென்ற பின்பு வீட்டிற்குள் தன் பாதத்தை பதிக்க ஆரம்பித்தான் ரௌத்திரம் பொங்கும் முகத்துடன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகேவலின் காதல் அசுரனே பாகம் 67. 2 வருடங்களுக்கு பிறகு இந்தரின் வீட்டில் ராஹித்யா குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் மனமோ தன் நண்பனை அர்ச்சித்து கொண்டிருந்தது. அறிவு கெட்டவன், வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு தனியாக விட்டுட்டு இவன் பிஸ்னஸ்னு ஓடிட்டான். கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவனுக்கு. பாவம் அந்த பொண்ணு, வயிற்றுல புள்ளியை வச்சுக்கிட்டு எப்படி தனியாக இருக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான் போல. இவனையெல்லாம் என்ன தான் சொல்கிறது? எனக்கு வர கோவத்துக்கு இவன் மட்டும் நேரில் இப்போ வந்தானா அப்படியே தூக்கி போட்டு அவனை மிதிச்சிருவேன் என்று முணுமுணுத்து கொண்டே கைகளை பிசைந்தவாறு ராஹித்யா ஆளில் நடந்து கொண்டிருக்க, நான் தான் இப்போ நேரில் வந்துட்டல்ல, உன்னால் முடிஞ்ச என் மேலே கை வை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான் இந்திரஜித். அவன் வருகையை உணர்ந்தவன், பாம்பு காது போல இவனுக்கு, எது சொன்னாலும் அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறான் என்று அவன் வாய்வுக்குள்ளேயே முணுமுணுக்க, என்ன மச்சா, ரொம்ப பாசமாக என்னை திட்டிட்டு இருந்த போல என்று கூறிக்கொண்டே அவன் தோலை தட்டிவிட்டு இந்தர் படியேற, நில்லுடா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, அனாதிக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் அவளை தனியாக விடாதன்னு, என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுன்னு இருக்கியா நீ? அந்த பொண்ணு வயதில் 8 மாத குழந்தையோடு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த மாதிரி நிலைமையில உன்னோட அருகாமையை அவள் ரொம்ப எதிர்பார்ப்பா. ஆனால் நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு வெளியே ஓடிக்கிட்டு இருக்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை என்று ராஹித்யா கோபமாக கேட்க, டேய், நான் எப்போவுமே அவ கூட தாண்டா இருப்பேன். இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங், அதனால தான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அப்போ கூட நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அவள் தான் நான் எப்படியா தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நான் வற்புறுத்தி அனுப்பி வச்சா. அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது தான் நானும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் போன இடத்துல இவ்வளோ நேரம் ஆகும் நானே எதிர்பார்க்கலடா. இப்போ என்ன, அதான் வந்துட்டல்ல, இங்கே நிற்க வச்சு எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் மேலே அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்க்குறேன். சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. நான் போய் முதல்ல அவகிட்ட என்னன்னு கேட்குறேன் என்று இந்தர் மேலே ஓட, டேய், அதெல்லாம் அவள் சாப்பிட்டுட்டா, நீ சாப்பிட்டுட்டு போ என்று ராஹித்யா கத்த, அது எல்லாம் காதில் வாங்கிக் கொள்வதற்கு இந்தர் அங்கே இல்லை, மேலே ஓடிவிட்டிருந்தான். அறைக்குள் நுழைந்தவன் சத்தம் வராமல் அறை விளக்குகளை ஒளிரவிட மெத்தையில் கால் நீட்டி அமர்ந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள் அனாதி. இரவு வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று அறையில் விளக்குகள் ஒளிர்வதைக் கண்டு யாரென்று நிமிர்ந்து பார்க்க, அவள் கணவன்தான் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து வசீகர சிரிப்புடன் கதவில் சாய்ந்து நின்றிருந்தான். அவனை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தவள் 2 கைகளையும் குழந்தை போல் அவனை நோக்கி நீட்ட, வேகமாக அவள் அருகே சென்று அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டவன் அவள் உச்சியில் அழுத்தமாக இதழற்றினான். அவள் அவனை இறுக அணைத்து கொள்ள, அந்த அணைப்பிலேயே அவள் தன்னை எந்த அளவிற்கு எதிர்பார்த்து உள்ளாள் என்பதை புரிந்து கொண்ட இந்திரஜித்,
சாரிடா, மீட்டிங் இவ்வளோ நேரம் போகணும்னு நினைக்கவே இல்லை. ஆஃபீஸ் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுதில்ல, அதனால தான் இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு என்று இந்தர் அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் தன் மகவுக்கும் அவளுக்கும் நோகாத வண்ணம் மென்மையாக அணைத்து அவள் தலையை தடவிய வண்ணம் கூற, பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? இவ்வளோ நாள் என்ன பார்த்துக்கிறேன்னு வீட்லேயே இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களை நான் கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன். எனக்கு தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும்னு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை என்று அவள் கூற, சரி நீ சாப்பிட்டுட்டான்னு ராகித்யா சொன்னா. பால் குடிக்கிறியா? இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்கே ஒருத்தன் இல்லைன்ன உடனே இப்படி தான் நைட்டு தூங்காமல் கண்ணு முழிச்சு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பியா நீ என்று அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி ஓரமாக வைத்த வண்ணம் இந்திரஜித் கேட்க, நான் என்ன பண்ணுறது, எப்போவும் உங்களை கட்டிப்பிடிச்சிக்கிட்டே தூங்கி எனக்கு பழக்கமாயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லாமே எப்படி தூங்குறது? அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நானும் புக் படிச்சுட்டு இருந்தேன் என்று கூறியவள் அப்படியே மெத்தையில் சாய அவளை படுக்க வைத்து விட்டு, 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவன் அவளிடம் கூற, குளிச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வாங்க. பாட்டி சாப்பாடு எல்லாத்தையும் டேபிள் மேலே எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க என்று அவள் கூற, சரி சரி இரு வரேன் என்று கூறிவிட்டு அவன் குளியல் அறைக்குள் புகுந்து அடுத்த 10வது நிமிடம் வெளியே வர அதற்குள் பாட்டி அவர்கள் அறைக்கே வந்து உணவை கொடுத்துவிட்டு சென்றார் அவர்களிடம். இந்தர் முதல் பாயை எடுத்து அவளுக்கு ஊட்ட செல்ல, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நான் வயிறு முழுக்க சாப்பிட்டேன். உங்கள் பிள்ளையே நான் சாப்பிட்ட சாப்பாடில் உள்ளே திணறிக்கிட்டு இருப்பான். ஒழுங்கு மரியாதையாக தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அனாதி கோபமாக கூறுவது போல் கூற, சரி சரி சாப்பிட்றேன், இப்படி மிரட்டாதீங்க அம்மணி என்று சிரித்தவாறு கூறிக்கொண்டே உணவை உண்டு முடித்தான் இந்தர். மறக்காமல் அவளுக்கும் அவன் 2 வாய் ஊட்ட வேறு வழியின்றி அதை வாங்கி கொண்டாள் அனாதி. பின்பு அவள் அருகே சென்று அவளை அடுத்த வண்ணம் படுத்தவன் தன் நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டு மெதுவாக அவளுக்கு தட்டி கொடுக்க, அவன் அணைப்பிலும் அருகாமையிலும் சிறிது நேரத்திலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் பெண்ணவள். நன்றாக அவள் உறங்கிய பின் அவள் மேடிற்ற வயிற்றில் தன் கரங்களை வைத்தவன் மென்மையாக அவள் வயிற்றை தடவ தந்தையின் ஸ்பரிசம் உணர்ந்து வயிற்றுக்குள் துள்ளி குதித்தது இந்திரஜித்தின் மகவு. அப்பா தான் உங்களை தொடரன்னு உங்களுக்கு தெரியுதா? அதனால தான் ரொம்ப குஷி ஆயிட்டீங்களா செல்லம் என்று இந்தர் வயிற்றில் இருந்த குழந்தையிடம் கேட்க, அவன் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அவனின் கேள்விகளுக்கெல்லாம் தன் அசைவின் மூலம் பதில் கொடுத்து கொண்டிருந்தது அவனின் பிள்ளை. இந்தரின் உடலில் இருந்த பிரச்சனை முழுவதுமாக சரி செய்யப்பட்டுள்ளது. ஆம், கேன்சர் நோயிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து இருந்தான் இந்தர்ஜித். அதற்கு முழு காரணமும் அவன் மனைவி அனாதிகாதான். சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தவனை அவனிடம் வாங்கிய சத்தியத்தை வைத்து மிரட்டி முழுவதுமாக அவனுக்கு சிகிச்சை அளித்து அவனை நோயிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருந்தாள் பெண்ணவள். ஆரம்பத்தில் சிகிச்சையின் போது அவன் பல இடர்பாடுகளை சந்தித்தான். உடல் ஒத்துழைக்காமல் மிகவும் உடல் மெலிந்து பலவித உடல் உபாதைகளுக்கு ஆளாகி இருந்தவனை தேற்றி அவனுக்கு ஆறுதல் அளித்து மனைவியாகவும் தாயாகவும் தோழியாகவும் இருந்து அவனை தாங்கி இன்று அவனை முழுவதுமாக அந்த நோயின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருந்தாள் அனாதிகா. அவனே நினைக்கவில்லை தான் இந்த நோயிலிருந்து குணமாகுவேன் என்று. ஆனால் அதை நிகழ்த்தி காட்டியிருந்தால் அவன் மனைவி என்னும் சக்தியவள். அதன் பின்பு இருவரும் இல்லற வாழ்க்கையிலும் நாட்களை இன்பமாக கழிக்க, அதன் விளைவாக இப்பொழுது தன்னவனின் 8 மாத உயிரை தன் மனைவி வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் பெண்ணவள். சிறிது நேரம் குழந்தையிடம் பேசிவிட்டு அவன் கண்ணயர அந்த நேரம் சரியாக அவன் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. யாரது இந்த நேரத்தில் தன்னை அழைக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அனாதியின் தூக்கம் கெடாதவாறு அவளை கட்டிலில் படுக்க வைத்தவன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனி பக்கம் சென்று கதவை மூடிவிட்டு அழைப்பை ஏற்று காதில் வைக்க, பாஸ், அந்த லேடி இறந்து போச்சு, இப்போ அவளோட பாடி என்ன பண்ணட்டும் என்று இந்திரஜித்தின் பாடிகார்டு ஒருவன் எதிர்ப்புறம் கேட்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, உரு தெரியாமல் அழிச்சிடுங்க என்றான் இறுகிய குரலில் இந்தர். அவன் கூறியதை ஏற்றுக்கொண்ட அவனின் பாதுகாவலன் கோரமான முறையில் இறந்து கிடந்த ஜெயந்தியின் உடலை அப்புறப்படுத்தும் நோக்கில்
இந்திரஜித்தின் தனிப்பட்ட குடோனிற்கு அவளை தூக்கி சென்றான். ஆம், இறந்து போயிருந்தது ஜெயந்திதான். 2 வருடத்திற்கு முன்பு இந்திரஜித்தால் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது அவளுக்கு. அன்று நடந்தவை என்ன என்பதை இப்பொழுது காணலாம். இந்திரஜித்துக்கு சொந்தமான ஒரு குடோனில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள் ஜெயந்தி. அவள் முன்பு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து இந்திரஜித் அவளையே கண்கள் சிவக்க பார்த்து கொண்டிருக்க, அவனின் பெண் பாதுகாவலர்களால் அடிவாங்கி உடல் முழுவதும் இரத்தத்துடன் சோர்ந்து போய் தலை தொங்கி நின்று இருந்தாள் ஜெயந்தி. அவ முகத்துல தண்ணியை ஊத்துங்க என்ற இந்திரஜித் கட்டளைக்கு ஏற்ப அவனின் பாதுகாவலன் ஒருவன் ஐஸ் கட்டிகள் நிறைந்த தண்ணீரை ஒரு வாளில் எடுத்துக்கொண்டு வந்து ஜெயந்தியின் மேல் ஊற்ற, அதில் பதறி அடித்துக் கொண்டு கண் விழித்தவளுக்கு இந்தரின் தோற்றம் பயத்தை ஏற்படுத்தியது. அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே இருந்தவன், இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் எவ்வளவு கேவலமான காரியங்கள்னு உனக்கே தெரியும். எப்படி நீ பெத்த பிள்ளையவே கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்தது? அந்த அளவுக்கு பணம் உனக்கு பெருசா போயிடுச்சா? நீ வேற என்ன பண்ணியிருந்தாலும் நான் பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா எப்போ என் நண்பனோட சாவுக்கு காரணமானியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இனி இந்த உலகத்துல உனக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு. என் நண்பனது கொன்ன மட்டும் இல்லாம என் மனைவியை அடிச்சு துன்புறுத்துற உன்னை நான் இனியும் விடுறதா இல்லை. பணம்னு அழிஞ்சிட்டு இருந்தல, இனி உன்னோட நிலைமை என்னங்கிறது உனக்கே புரியும் என்று வன்மமாக கூறியவன் தன் அருகே நின்றிருந்த ஒரு மருத்துவரை பார்க்க, அவர் ஒரு ஊசியுடன் ஜெயந்தியை நெருங்கியவர் அவள் அலறுவதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஊசியை அவளுக்கு செலுத்திவிட்டார். சிறிது நேரத்தில் அவளுக்கு உடலெல்லாம் ஆங்காங்கே தோள்கள் கிழிந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்க வலி உயிர் போனது அவளுக்கு. அவளின் மரண ஓலத்தை காது குளிர கேட்டவன், இனி உயிரோட வாழ்ற மிச்ச காலம் வரைக்கும் உனக்கு இதே வலிதான். அப்பப்போ இந்த காயங்களை சரி பண்ணுறதுக்கு நான் உனக்கு மருந்து போடுவேன். ஆனால் இதே ஊசி திருப்பி உனக்கு போட்டு விடுவேன். மறுபடியும் உன் உடம்ப காயமாக்குவேன். நீ கடைசியாக வாழப்போகிற நாட்கள் வரைக்கும் உனக்கு இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை என்று வன்மமாக கூறியவன் அன்றிலிருந்து இன்று வரை அவளுக்கு உயிருடன் வாழும் பொழுதே நரகத்தை காட்டினான். இவ்வளவு நாட்கள் அவன் அளித்த தண்டனையில் உயிரை பிடித்துக்கொண்டு மரண வலியை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜெயந்தி இப்பொழுதுதான் தன் உயிரை நீத்திருந்தாள். ஜெயந்தி என்னும் அரக்கியின் வாழ்வு அன்றோடு முடிவடைந்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.